அண்ணலே, என் ஆருயிரே, இதய நாட்டை ஆள்பவரே, ஆயிரங்காலத்து பூவே, கண்வழியே குடியேறி கனவை கொஞ்சும் காதலரே, கண்ணீரில் குடியிருக்கும் கண்மணியே, காலத்தின் நிழலே, எங்கள் கழனிகளை தொடுகின்ற மழையே, நெஞ்ச புண்வெளியில் சந்திக்கும் மருந்தே, பாட்டுப்புனல் வெளியில் குதிக்கின்ற அழகே வாழ்க. இது கவிஞர் நா. காமராசன் அவர்கள் அண்ணாவை பற்றி எழுதிய கவிதையில் ஒரு பகுதி. அண்ணாவின் படைப்புகள் பற்றிய மதிப்புரைகள் தொடர் சொற்பொழிவுகளில் இது 5வது சொற்பொழிவு. இதில் 1937 அண்ணா எழுதிய முதல் சிறுகதை கொக்கரகோ என்ற சிறுகதையை பற்றி மதிப்புரை செய்ய திருச்சி சட்டக்கல்லூரியில் பயின்று வருகிற மாணவி செல்வி மு. காவியா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். இது ஒரு சிறப்பான தொடர் சொற்பொழிவுகள். அண்ணாவின் படைப்பு ஒன்றை எடுத்து அதனை மதிப்புரையை பேசுவது என்று மாணவர்களை கொண்டு பேச வைக்கிறோம். மாணவர்கள் பேச்சு போட்டிகளிலே கலந்து கொண்டு சிறப்பாக பேசி வருகிற மாணவர்களை இங்கு பேச வைக்கிறோம். அதோடு பேச வேண்டும் என்ற ஆசை இருக்கிற மாணவர்களையும் அவர்களுக்கு இந்த அண்ணாவின் படைப்பை கொடுத்து அதை பற்றிய திறனாய்வு போல பேச வைக்கிறோம். அவர்களும் மிகவும் உற்சாகமாக பேசி வருவது மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அண்ணன் கோபாலகிருஷ்ணன், நல்லாசிரியர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் ஒரு செய்தி அனுப்பியிருந்தார்கள். மிகவும் சிறப்பான ஏற்பாடு, இதுதான் தேவை, இளைய தலைமுறைகளை பேச வைப்பது. நாங்கள் எல்லாம் இப்படி பேசிக்கொண்டே இருக்கிறோம், அதற்கு பிறகு அடுத்த நிலைக்கு நீங்கள் கொண்டு வருவீர்கள் என்று அன்றார்கள். அதுதான் எங்களுடைய நினைப்பு. அந்த வகையில் போன கூட்டத்திலே பேசியவர் சொன்னார், நான் பெண் அண்ணாவாக மாற வேண்டும் என்று பேசினார். அந்த அளவுக்கு அண்ணாவை படித்தவுடன் இன்னும் படிக்க வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்கு வருகிறது. ஏற்கனவே படித்துக் கொண்டிருப்பவர்களை கொண்டும் பேச வைக்கிறோம். மிகவும் மகிழ்ச்சியான இந்த தொடர் சொற்பொழிவில் இன்று பேச இருக்கிற செல்வி மு. காவியா அவர்களை அன்போடு மகிழ்ச்சியோடு பேசுவதற்கு நாங்கள் அழைத்தோம். திருக்காட்டுப்பள்ளியிலிருந்து இங்கு பேசுவதற்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் எங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம். மதிப்பிற்கு செல்வம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். எப்போதும் போல அடிக்கடி வருகின்ற முனைவர் மே. சிவரஞ்சனி அவர்கள் வந்திருக்கிறார்கள். மற்றும் வந்திருக்கிற அனைவரையும் வருக வருக என்ற அன்போடு வரவேற்று செல்வி காவியா அவர்களை பேச அன்போடு அழைக்கின்றேன். வருக. மெட்ராஸ் மாகாணத்தை தமிழ்நாடு என்று மாற்றி எந்த திசைகளிலெல்லாம் இந்தியை திணிக்க எண்ணினார்களோ அதையெல்லாம் தவிர்த்து இருமொழி கொள்கையினை நிலைநாட்டி இந்த சமகாலம் வரை இந்தியை தமிழ்நாட்டில் நுழைய விடாமல் தடுப்பதற்கு தமிழ்நாடு மட்டுமே குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அத்தகைய தைரியத்தையும் அத்தகைய திராணியையும் தமிழ்நாட்டு மக்களிடம் புகுத்தி தமிழ்நாட்டு மக்களினுடைய நலனுக்காகவும் தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காகவும் தன்னுடைய எழுத்துக்களையும் பேச்சையும் வாழ்நாளையும் அர்ப்பணித்த ஒரு தலைவர். மக்களினுடைய சுய துக்கங்களோடு பிணைக்கப்பட்டிருப்பது மாநில அரசுதான் என்று சொன்னால் அவர்களுடைய உரிமைகளையும் தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கான அதிகாரம் என்பது மாநில அரசிற்கு வேண்டும் என்று மாநில சுயாட்சி கொள்கையை முன்வைத்த தலைவர்கள்.
அத்தகைய சிறப்பு வாய்ந்த தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்களை வணங்கி இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து என்னுடைய உரையை தொடங்குகிறேன். அண்ணா அவர்கள் எழுதிய முதல் சிறுகதை. இந்த சிறுகதையினுடைய தலைப்பை கேட்ட உடனே கொக்கரக்கோ அப்படின்னு கேட்ட உடனே நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் எங்க போகும் அப்படின்னா, சேவல் கூவுற அந்த சத்தம் தான் கொக்கரக்கோ. அப்ப சேவல் பக்கம் போகும். சேவல்ங்கிறது காலையில கூடக்கூடியது. அந்த சேவல் கூவிய பிறகுதான் ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லோரும் எழுவாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சிந்தனை. ஆக இந்த சிறுகதைங்கிறது ஒரு குடும்பத்தை பற்றின சிறுகதையா இருக்குமோ அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் நான் அந்த சிறுகதையை படிக்க தொடங்கினேன். அந்த சிறுகதை எப்படி தொடங்கும் அப்படின்னா, பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு மெரினா கடற்கரையில உட்கார்ந்து இருக்காங்க. அந்த இடத்துல இருந்துதான் கதை தொடருது. கடற்கரையை நம்ம போனோம் அப்படின்னா, கடற்கரையை நோக்கி பார்வையை பார்த்துட்டு கடற்கரையோட அலைகளை ரசிச்சுட்டு அமர்ந்துட்டு இருக்கோம் இல்லையா, அதே போல அண்ணா அவர்கள் அமர்ந்துட்டு இருக்காங்க. அமர்ந்துகிட்டு ஏதோ ஒரு சிந்தனைக்குள்ள அவர் நுழையும் பொழுது பின்னாடி அவருடைய முதுகை யாரோ தட்டுறாங்க. வைஸ்ராய பார்த்தாயா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட பின்னாடி யாரோ அவருடைய முதுகை தட்டுறாங்க. திரும்பி அண்ணா பார்க்கும்போது ரொம்ப நாளா பார்க்காம ரொம்ப நாளா சந்திக்காத ஒரு நண்பர், அண்ணாவினுடைய நண்பர் அவர்களை சந்திக்கிறாங்க. அவருடைய பேர் சுந்தரம். அவரை பார்த்தோன்னே அண்ணாவிற்கு ஒரு ஆச்சரியம், வெகு நாட்களுக்கு பிறகு இவரை சந்திக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வைஸ்ராய பார்த்தாயா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருப்பாங்க. அண்ணா நான் பார்க்கலையே, நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது, எப்படி பார்க்காம இருப்பேன், நான் தான் மிகப்பெரிய பத்திரிகையாளனாச்சே, என்னை எப்படி அவர் பார்க்காம போயிருப்பாரு, அவர் பார்த்தாருன்னு சொன்னோன்னா அண்ணாவுக்கு ஒரு ஆச்சரியம். நீ ஒரு கலெக்டரா இருக்கேன்னு சொன்னா கூட நான் நம்பிடுவேன், ஆனா நீ ஒரு பத்திரிகை ஆசிரியரா இருக்கேன்னு சொன்னதை என்னால நம்பிக்கவே முடியல அப்படிங்கிற எண்ணத்தோட அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடக்குது. இவங்க பேசிக்கிட்டே நடக்கும்போது ஒருவர் கடந்து போறாரு. அவரை பார்த்துட்டு அண்ணா வணங்குறாரு. அவங்க யார் அவர் அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அவர் தான் ஒரு சர்க்கார் ஊதியம் பாக்குறவரு, அவர் 600 ரூபாய் சம்பாத்தியத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டோன்னா அந்த அண்ணாவினுடைய நண்பர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போன திசையை பார்த்து காரி உமிழ்றாரு. ஏன்னு கேட்டா அவருக்குள்ள ஒரு வருத்தம், ஒரு ஆதங்கம் இருக்கு. அந்த காலத்துல வேலைங்கிறது, கவர்மெண்ட் உத்தியோகங்கிறது எல்லாத்துக்கும் சுலபமா கிடைச்சிருச்சு. அப்படி சுலபமா கிடைக்கும் போது வேலையை வாங்கிக்கிட்டு இந்த சமகாலத்துல அவங்க எல்லாம் நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஆனா இந்த காலத்துல எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்குதானா? கிடையாது. யாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கல. தன்னுடைய சொத்துக்களையும் பணத்தையும் தன்னுடைய படிப்பிற்காகவே செலவழித்து தற்போது தன்னுடைய மனைவியோடு எப்படி ஏழையான ஒரு வாழ்க்கைய வாழ்றதுன்னு தெரியாம தான், வேலை இல்லாம தான் நான் ஒரு பத்திரிகை ஆசிரியரா இன்னைக்கு இருக்கேன் அப்படின்னு அண்ணா கிட்ட அந்த சுந்தரம் சொல்றாரு. இப்படியே இவங்க 2 பேர் பேசிக்கிட்டே இருக்கும்போது அண்ணா கேள்வி கேட்கிறாரு, நீ எழுதுற பத்திரிகை வார இதழா மாத இதழா எப்படி தினம் தினம் வந்துகிட்டு இருக்கா அண்ணான்னு கேட்கும்போது, முதல்ல நான் எல்லா கதையும் சொல்றேன், அதை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அது வார இதெல்லாம் மாத இதெல்லாம் நீயாவே உனக்கு தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறார். அவருடைய சுயசரிதத்தை சுந்தரம் அண்ணா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் மற்ற பத்திரிகைகளை போல சாதாரணமான செய்திகள் எல்லாம் பத்திரிகையில நான் எழுத மாட்டேன். நான் ரொம்ப சுவாரஸ்யமா அப்பப்ப நடக்கிற, யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த மாதிரி சுவாரஸ்யமா உள்ள கருத்துக்களை மட்டும்தான், அந்த தலைப்புகள்ல மட்டும்தான் நான் பத்திரிகையை எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது போலதான் நான் முதல்ல ஒரு பத்திரிகையை எழுதினேன். ஒரு மனுஷனுக்கு ஒரு தலை போதுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியில ஒரு தலைப்புல நான் ஒரு பத்திரிகையை எழுதினேன். நீங்க சிந்திச்சு பாருங்க, நம்ம ஒரு பத்திரிகையை பாக்குறோம்னா மனுஷனுக்கு ஒரு தலை போதுமான்னு ஒரு கேள்வி பார்த்தா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு எண்ணம் இருக்கும். எப்படி மனுஷனுக்கு ஒரு தலை தானே வேணும், எல்லா மனுஷனும் ராவணன் ஆகிட முடியுமா, அவனுக்கு 10 தலை எழுதுமா அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான சிந்தனைகளும் கேள்விகளும் இருக்கும். அறிவியல் பூர்வமா சிந்திக்கிறவங்களும் இருப்பாங்க, அதை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு மனுஷனுக்கு 10 தலை இருந்தா, அப்ப ஒரு தலைக்கு மேல இருந்தா ஒரு மனுஷனுடைய நிலை எப்படி இருக்கும்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஆராய ஆரம்பிப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான சிந்தனைகள் வரும். அப்படி வரக்கூடிய சிந்தனைகள் எல்லாம் என்னுடைய பத்திரிகையில கேள்வியாவும் ஒவ்வொரு நாளா நான் விட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனா கடைசி வாரத்துல என்ன பண்ணேன் அப்படின்னா, மனுஷனுக்கு ஒரு தலை போதுமா போதாதான் நான் கேட்கல, மனுஷனுக்கு ஒரு தலை போதும், அதை அறிஞர்கள்லாம் நீங்க மற்ற மக்களுக்கு புரிய வைக்கணுங்கிறது தான் நான் கேட்டேன்னு அந்த கடைசி ஒரு அடுத்த வார இதெல்லாம் நான் பதிவு பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ணா அதை கேட்டோன்னா நம்முடைய நண்பருக்கு இவ்வளவு ஒரு அறிவா, இவ்வளவு புத்திசாலியா இவ இருக்கானான்னு ஒரு பிரமிப்போட அண்ணா சுந்தரத்தை பாக்குறாரு. அப்படியே அவங்களுக்குள்ளேயான அந்த கான்வர்சேஷன், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பேச்சு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருக்கு. அப்போதைக்கு அடுத்த அண்ணா கிட்ட அவர் அடுத்த ஒரு தலைப்புல அவர் எழுதின பத்திரிகையை பத்தி சொல்றாரு. எனக்கு ரொம்ப நாளா அந்த கேள்விக்கு பிறகு அதுக்கப்புறம் ரொம்ப நாளா பத்திரிகைக்கு எந்த தலைப்புல என்ன கருத்தை எழுதுறது, என்ன கட்டுரையை நான் வெளியிடுறதுன்னே எனக்கு தெரியல.
ரொம்ப நாளா நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு எந்த தலைப்புமே கிடைக்கல. நேரமும் ஆயிக்கிட்டே இருக்கு. பத்திரிகையும் வெளியிடணும். பத்திரிகையில ஒரு தலைப்புல ஒரு கட்டுரை இன்னைக்கு வெளியிட்டே ஆகணும். நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அப்பதான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஹிட்லர் பட்லர் ஆனா எப்படி இருக்கும் அப்படிங்கிற தலைப்புல நான் ஒரு பத்திரிகையை எழுதினேன், ஒரு கட்டுரையை எழுதினேன் அப்படின்னு சொல்றாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல ஹிட்லருங்கிறவரு ஜெர்மனியை ஆட்சி செய்த ஒரு சர்வாதிகாரி, மில்லியன் கணக்கான யூதர்களை கொன்று குவித்த ஒரு சர்வாதிகாரி. அப்படி இருக்க ஒருத்தருக்கு பட்லர் வேஷம் கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதை நான் ஹிட்லர் பட்லர் போல இருக்கிற போல நான் ஒரு சித்திரத்தை வரைஞ்சு, அவர் கையில உணவுகளும் குண்டும் துப்பாக்கியும் இருக்க போல நான் வரைஞ்சு ஒரு பத்திரிகையை, ஒரு கட்டுரையை நான் வெளியிட்டேன். அதுவும் தாறுமாறா விற்பனை ஆனிச்சு அப்படின்னு சொல்றாரு. அண்ணாவுக்கு இதெல்லாம் கேட்டு பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நம்ம நண்பர் இந்த அளவுக்கு யோசிப்பாரா அப்படிங்கிற ஆச்சரியத்தோடய அடுத்தடுத்த கட்டத்துல போய்கிட்டே இருக்காங்க. இப்படியே நான் பத்திரிகை எழுதும் போது நான் கொஞ்சம் வசதியானேன். என்னுடைய மனைவி பெண்கள் ரீதிய சம்பந்தப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பத்திரிகையில பதிவிடுறதுல ரொம்ப திறமையா இருந்தா. இப்படியே நாங்க கொஞ்சம் சம்பாரிச்சு ஒரு பங்களா வாங்கினோம். அந்த பங்களால நான் போய் குடியிருந்தேன். எங்களோட பங்களாவுக்கு பக்கத்துல இன்னொருத்தர் இருந்தாரு. அவர் தான் கருணை பிள்ளை. அவருடைய மனைவியும் அவரும் அங்க வசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கதைகள் எல்லாத்தையும் அண்ணாட்ட சொல்லிக்கிட்டே வராங்க. அண்ணாவும் அதை சுவாரஸ்யமா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் என்ன சொன்னாருன்னா, என்னுடைய பத்திரிகையில அடுத்தடுத்த இது வந்துகிட்டே இருந்தது. ஆனா அந்த கருணை பிள்ளை மட்டும் என்னுடைய பத்திரிகையை பத்தி எதுவுமே பேசவே இல்லை. அதனால நான் அந்த கருணை பிள்ளையை போய் சந்திச்சு, இந்த மாதிரி ஏன் நீங்க என் பத்திரிகையை பத்தி பேசவே இல்லை, என் பத்திரிகையை பத்தி ஏதாவது எனக்கு கருத்து பதிவிடுங்க அப்படின்னு நான் கேட்டேன். அவர் அப்பையும் பதிவிடவே இல்லை, அந்த பத்திரிகையை படிக்கவும் இல்லை. எனக்கு அப்போதைக்கு இவருக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணியாகணுங்கிற எண்ணம் எனக்குள்ள இருந்துட்டே இருந்தது. அப்போதைக்கு என் மனைவியும் நானும் இந்த எண்ணத்தை என் மனைவி கிட்ட பகிர்ந்துக்கும் போது, எப்படி சுந்தரத்தோடைய மனைவியும் கருணை பிள்ளையோட மனைவியும் ஒரு சிநேகத்துக்குள்ள வராங்க, ஒரு தோழிகள் ஆகிறாங்க. அப்போதைக்கு பத்திரிகை ஆசிரியர் சுந்தரத்துடைய மனைவி என்னன்னா, ஒரு நாள் அந்த கருணை பிள்ளையோட மனைவி கிட்ட போயிட்டு ரொம்ப சிரிக்கிறாங்க. எந்த ஒரு பெண்ணுக்கா இருந்தாலும் மற்ற ஒரு பெண் சந்தோஷமா இருக்கும் போது ஒரு கேள்வி பெறுமா இல்லையா, ஏன் எப்படி இவன் மட்டும் சந்தோஷமா இருக்கா, எப்படி இவன் மட்டும் சிரிக்கிறான்னு ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா. அந்த பெண் போயிட்டு அவங்க கிட்ட கேக்குறாங்க, இப்படி நீ ஏன் இப்படி சிரிக்கிறா, நீ சிரிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, நான் போய் என் கணவர் என் மேல நிறைய அன்பு வச்சிருக்காரு, அது எனக்கு தெரியும். இருந்தாலும் அந்த அன்பை நான் சோதிக்கணுமே அப்படிங்கிற எண்ணத்துல பாவடையை கட்டிக்கிட்டு பரதநாட்டியம் ஆடுங்கன்னு நான் சொன்னேன். என் கணவர் அதெல்லாம் எப்படி ஆட முடியும்னு கேட்டாரு. ஆனா இருந்தாலும் எனக்கு முன்னாடி ஆடி காமிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னோன்னே கருணை பிள்ளையோட மனைவிக்கு அதே மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. எப்படி அவளுடைய வீட்டுக்காரர் மட்டும் எப்படி சொன்னோனே ஆடிட்டாரு, அப்ப அவ்வளோ அன்பு அவர் மீது இருக்கா, அப்ப நம்மளுடைய வீட்டுக்காரருக்கு நம்ம மீது அன்பு இருக்குமா இருக்காதாங்கிற கேள்வி அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. இவங்களும் போய் கருணை பிள்ளைகிட்ட, நீங்க என் மேல அன்பா தானே இருக்கீங்க, அன்பா இருக்கீங்க அப்படின்னா அதை நிரூபிக்க நீங்க பாவடையை கட்டிக்கிட்டு நடனம் ஆடணும் அப்படின்னு கருணை பிள்ளைகிட்ட சொல்றாங்க. கருணை பிள்ளை எப்படி நான் ஆடுவேன் அப்படின்னு விவாதம் பண்ணினாலும் பாவாடையை கட்டிட்டு அங்கே பரதநாட்டியம் ஆடுறாங்க. இதே சுந்தரம் என்ன பண்றாரு, அவங்களுடைய தோட்டத்துல இருந்து அதை போட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. போட்டோ எடுத்து வச்சுட்டு கருணை பிள்ளையை பார்த்துட்டு பரதநாட்டியத்தை பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் என்னன்னு கேள்வி கேட்கிறாங்க. கேட்டுக்கிட்டு அந்த கருணை பிள்ளை ஆடின பரதநாட்டிய போட்டோவோட அடுத்த வாரமே பத்திரிகையில அதையும் ஒரு கட்டுரையா வெளியிடுறாங்க. இதெல்லாம் கேட்க அண்ணாவுக்கு சுவாரஸ்யம் அதிகமாகுது. எப்படி அப்படி இருக்கான், உங்க பத்திரிகையை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ள வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்க பத்திரிகை திரும்ப வார இதழா மாத இதழா அப்படின்னு கேட்கும்போது அண்ணாவுக்கு பின்னாடியில இருந்து ஒரு குரல் வருது. யாரு அவர்? கீழ்பாக்கம் பத்திரிகையாளர் தானே, பத்திரிகை ஆசிரியர் தானேன்னு ஒரு கேள்வி வருது. அப்போதுதான் அண்ணா பின்னாடி திரும்புறாரு. ஒரு போலீஸ்காரர் அந்த இவ்வளவு நேரம் அண்ணா கூட பேசிக்கிட்டு இருந்த அண்ணாவுடைய நண்பரை இவர் ஒரு பைத்தியக்காரர் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம இவ்வளவு நேரம் ஒருத்தர் கிட்ட பேசிட்டு இருக்கோம், இவ்வளவு அறிவானவரா இருக்காரேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க ஒருத்தரை பைத்தியக்காரன்னு யாரோ ஒருத்தர் கூட்டிட்டு போறான் அப்படின்னா அப்ப அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? இந்த கதையை படிக்கும் போது எனக்கு என்ன, இந்த கதையில இருந்து எனக்கு என்ன தெரியுது அப்படின்னு நான் பல வகையில யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு எதுவுமே தோணல. ஆனா நான் ஒவ்வொரு தலைப்புல பேச போகும்போது என்னுடைய தோழிகளோடும் என்னுடைய வீட்டுல இருக்கவங்களோட இந்த மாதிரி நான் இதெல்லாம் பேச போறேன், இந்த தலைப்புல பேச போறேன், அப்ப இந்த தலைப்புல உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு நான் நிறைய கேட்கிற பழக்கம் உண்டு. இந்த கதையை சொல்லிட்டு நான் கேட்கும் போது என்னுடைய தோழிகள்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம நினைப்போம் இவன் பெரிய அறிவாளின்னு நினைப்போம், ஆனா அவன்லாம் தான் பைத்தியக்காரனா இருப்பான், இவன் ஒண்ணுமே இல்லை இவன் சரியான பைத்தியக்காரன் நினைப்போம், ஆனா அவங்களுக்குள்ளதான் அறிவுபூர்வமான திறமைகளும் அறிவும் நிறைஞ்சுக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இதே நான் எங்க அப்பா கிட்ட அந்த கதையை சொல்லும் போது, என்னப்பா அந்த கதையில என்ன இருக்கு, ஏன் இந்த கதையை அவங்க எழுதணும்னா,
அவங்களோட வாழ்க்கையில நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த தான் கதையா எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை எப்போ நான் போன்ல பேசிட்டு வரேன், பஸ்ல வரும்போது எங்க அப்பா கிட்ட இது அப்பா கதை, இந்த கதையை தான் நாங்க சொல்ல போறேன்னு சொல்லும்போது, ஏன் இந்த கதையை அவங்க எழுதணும் அப்படின்னு நான் கேட்டப்போ, அது அவங்க வாழ்க்கையில நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம். இப்படி நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பேருந்து பயணத்துல எனக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா, நான் ஒரு சீட்ல உட்காந்துருக்கேன். எனக்கு பக்கத்து சீட்ல 2 பார்வையற்ற கணவனும் மனைவியும் உட்காந்துருக்காங்க. அவங்க கையில அழகா ஒரு குழந்தை இருக்கு, அவங்களுடைய குழந்தை. அந்த 2 பார்வையற்றவர்களும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அந்த குழந்தைகிட்ட, நம்ம இந்த பஸ்ல போவோம், போய் பெரிய கோயிலை பார்ப்போம், பெரிய கோயிலை பார்த்துட்டு போய் பூங்காவை பார்ப்போம், அந்த பார்ப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கணவன் மனைவி 2 பேருக்குமே பார்வை இல்லை, அவங்க கையில ஒரு குழந்தை இருக்கு, அவங்களுடைய குழந்தை. அந்த குழந்தைகிட்ட இதை போய் பார்ப்போம், அதை போய் பார்ப்போம்னு அழகா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ என்னன்னா, அந்த பார்வை இல்லாத 4 கண்களும் அவங்க கையில இருக்க 2 கண்ணை வச்சு இந்த உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு அருமையான ஒரு அனுபவம் எனக்கு அப்படின்னு தோணுச்சு. அதே பேருந்துல எனக்கு பக்கத்துல என்னுடைய 2 வயசு சின்ன ஒரு திருநங்கை இருக்காங்க. சின்ன பொண்ணு, உடல்லாம் நலிஞ்சு ஒரு டிஷர்ட், ஒரு டவுசரும், ஒரு பேண்ட் போட்டுட்டு என் பக்கத்துல வராங்க. அந்த பேருந்துல பாடல் ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த பொண்ணு அந்த பாட்டை கேட்டுட்டு நல்லா பாடிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு வராங்க. அந்த பேருந்துல இருக்க எல்லாருமே அந்த பெண்ணை பாக்குறாங்க. அவங்க இவ்வளவு பேர் நம்மளை பாக்குறாங்க, எதையுமே யோசிக்கவே இல்லை. அவங்களுக்கு அந்த பாட்டு கேட்க பிடிச்சிருக்கு, அந்த பாட்டை பாட பிடிச்சிருக்கு. அதனால அந்த திருநங்கை பாடிட்டு வராங்க. எனக்கு அதை பார்க்கும்போது எனக்குள்ள தோணுன ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க ஒரு திருநங்கை, அவங்க வீட்டுல அவங்களை அக்செப்ட் பண்ணியிருப்பாங்களாங்கிறதும் தெரியாது. அவங்களுக்கு கரெக்டான கல்வி கிடைச்சிருக்குமா, முறையான கல்வி கிடைச்சிருக்குமா, 3 வேளை உணவு கிடைச்சிருக்குமா, எல்லாரும் அந்த சமூகம் அவங்களை எப்படி பார்க்க, எவ்வளவு கேளிக்கை செய்யும், அது எதையுமே யோசிக்காம அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு ஓடுதுங்கிறதுக்காக அதை கேட்டு சந்தோஷப்படுறாங்க. அதை கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது என்னன்னா, நம்ம தான் பிரச்சனைன்னு எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த செய்யும்போது அந்த பிரச்சனையை நம்ம யோசிக்க கூடாது அப்படின்னு. இதே போலதான் அண்ணா அவர்களுடைய நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை தான் இந்த சிறுகதையா கொக்கர போல எழுதியிருப்பாங்க. நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம உத்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பயணிக்கிற நண்பர்கள், நம்ம பயணிக்கிற பேருந்து, ஏதோ பாக்குற ஏதோ ஒரு விஷயம் சுவாரஸ்யமான ஏதோ ஒரு கருத்தை சொல்லும். அதையும் நம்ம அண்ணாவை போல ஒரு படைப்பா வெளியிட்டோம் அப்படின்னா அது இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அரசு துறையிலிருந்து பணியாற்றிய திரு செல்வம் அவர்களை பேச்சாளருக்கு சிறப்பு செய்ய அனுப்புகிறார்கள். சந்திரசேகர் அவர்களை வரவேற்கின்றேன். என்ன நினைத்தோமோ அப்படித்தான் ஒவ்வொருவரும் பேசுகிறார். எப்படி இந்த சிறுகதை ஒரு 4 பக்கமோ 5 பக்கமோ தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். அது சிறுகதையை இந்த இணையதளத்திலே பதிவிட்டிருக்கிறேன். அந்த லிங்கை கொடுத்தேன். அவர் எங்கிருந்து படித்தார் என்பது எனக்கு தெரியல. அதிலிருந்து படித்தாரா இல்ல புத்தகத்திலிருந்து படித்தாரா எனக்கு தெரியல. இந்த 4 பக்கம் அல்லது 5 பக்கம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளவு உள்ளே வாங்கி கொண்டு அதை அவ்வளவு அழகாக உள்ளே அண்ணா உள்ளே பாடித்திருக்கிறார். அப்படியே அது நடக்கிறது. சிறுகதை என்பது அப்படிதான் அந்த வார்த்தைகளை சொல்லி ரேடியோலாம் வரும்போது அப்படியே நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த நடையிலேயே பேசுவாங்க. அந்த மாதிரி உள்ளே வாங்கி மிகவும் சிறப்பாக இப்படித்தான் பேச வேண்டும் என்று ஒவ்வொருவர் பேசும்போதும் நான் நினைத்து நடந்து கொண்டே இருக்கிறது. மிகவும் சிறப்பாக பேசியிருக்கிறீர்கள். இப்ப இன்னைக்கும் அண்ணா உயிர்ப்போடு இருக்கிறார் என்பதற்கு பேருந்தில் சந்தித்த அனுபவங்கள்லாம் அண்ணாவை நம்ம படித்து விட்டால் யாராவது பேசினால் அண்ணா அவர்கள் இப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்ல தோணும். ஆமா, எப்ப பார்த்தாலும் அண்ணாங்கிறாங்க. நீங்க வேணா படிங்க. அண்ணா அந்த சொல்லியிருக்காரு. எங்க பார்த்தாலும் அண்ணா சொன்ன விஷயம் தான் நடந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு அண்ணா உயிர்ப்போட இருக்கிறார். அண்ணா ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, அடிக்கடி நம்ம போறோம்.
அது இவங்களே சொல்லிட்டாங்க. இப்ப நடக்கிறது இப்ப 1934 அவர் எழுதிய சிறுகதையோட அனுபவங்கள் இன்றைக்கும் அது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் சிறப்பாக பேசி இந்த நிகழ்வை சிறப்பித்திருக்கிற வழக்கறிஞர் காவ்யா அவர்களுக்கு இந்த அண்ணா பேரவை இந்த பாராட்டை தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. வழக்கம் போல அடுத்த வரும் 15ஆம் தேதி இந்த கூட்டம் நடைபெறும். அதில் ஒருவர் ஒரு அண்ணாவின் படைப்பை பற்றி பேசுவார். அனைவரும் வந்து சிறப்பிக்க வேண்டுகிறேன். நன்றி.